தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். விளாத்திக்குளம் எம்எல்ஏ திரு மார்க்கண்டேயன் அதிரடியாக திரு ஜோசப் விஜய் அவர்கள் அரசால கைது செய்யப்பட்டிருக்கார். இந்த கைது ஒரு பக்கம் வரவேற்பும் ஒரு பக்கம் விமர்சனத்துக்கும் உள்ளாயிருக்கு. எதனால அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொது மேடையில போய் திரு ஜோசப் விஜய் அவர்களை முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்துல வர சொல்லுங்க, எலும்பு முறிப்போம் அதை முறிப்போம் அப்படின்னு அவர் கிட்டத்தட்ட ஒரு த்ரெட் பண்ற மாதிரி பேசுறத வச்சு அரசாங்கம் அவர் மேல கைது செஞ்சிருக்காங்க. இதற்கு ஆச்சரியம் என்னன்னா, இந்த கைதுக்கு பிஜேபி ஸ்போக் பர்சனா இருக்க திரு நாராயண் திருப்பதி முதற்கொண்டு அவங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இது பேசுறது கரெக்டா அப்படின்னா நிச்சயமா கிடையவே கிடையாது. ஏன் திமுகல இப்படி ஒரு மனநிலையில் இருக்காங்கன்னே தெரியல. அந்த தோல்வியை இன்னி வரையும் அக்செப்ட் பண்ணவே முடியல. சென்சி கூட்டம்னு ஒண்ணு நடத்துறாங்க, அதுல ஒரு கண்ணாப்பண்ணான் பேச்சு. அடுத்தது அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பொது மேடையில அவரு ஒரு அருவருக்கத்தக்கான பேச்சு பேசுறாரு. இப்ப அதே தொகுதி விளாத்திக்குளத்துல எம்எல்ஏ என்னன்னா மிரட்டுற தோனில பேசுறாங்க. இதெல்லாம் என்ன நடக்குது திமுகல? இது தலைமைக்கு தெரியுதா தெரியலையா? கொஞ்சம் கட்டுப்படுத்தி, ஆனா முன்னாடியே சொல்லியிருக்காரு, ஆளுங்கட்சியா இருக்கிறப்பயே திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு, தயவு செஞ்சு எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, காலைல ஏஞ்சா யாராவது ஏதாவது பஞ்சாயத்து இழுத்துருப்பீங்களா என்னன்னு தெரிய மாட்டேங்குது, 2 மத்தளமா அடி வாங்கிக்கிட்டு இருக்கேன். அப்படி பேசுறப்பயே பொன்முடி அவர்கள் மேடையில சிரிச்சாரு, அது வேற விஷயம். அப்படி சொல்லியுமே அப்பயும் கேட்கல. இன்னும் திருந்தாம அவங்க கட்சி உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாமே ரொம்ப அருவருக்கத்தக்கா பொது மேடையில பேசிட்டு இருக்கிறது இப்ப சமீப நாட்களா சச்சரவாயிருக்கு. இதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள்ல இருந்து, கனிமொழி அவர்கள்ல இருந்து எல்லாருமே. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் கீதா ஜீவன் அவர்கள்லாம் நேர்லயே போய் போராட்டம் பண்ணி அவரை போய் பார்க்கணும்னாங்க, எங்களை பார்க்க விடுங்க, இது சுடுகாடா தமிழ்நாடா அப்படிலாம் சொல்லிட்டு சொன்னாங்க. கொஞ்சம் உங்க ஆட்சியில என்ன நடந்ததுங்கிறத நீங்க எண்ணி பாருங்க. எந்த அளவுக்கு உங்க ஆட்சியில கருத்து சுதந்திரம், அதாவது விதை விதைச்சவன் வினை அறுப்பான் அப்படிங்கிற மாதிரி இப்ப நீங்க என்னெல்லாம் பண்ணீங்களோ உங்களுக்கு அது நடக்குது. உங்க ஆட்சியில பண்ணா அது தக்காளி சட்னியா இருந்துச்சு, இப்ப வேற ஆட்சியில பண்றப்ப இப்ப உங்களுக்கு அது ரத்தமா தெரியுது, வேற ஒண்ணுமே கிடையாது. எந்த கோர்ட் சொல்லியிருக்கு, தமிழகத்துலதான் இந்த குண்டாசுங்கிற சட்டம் தப்பா பயன்படுத்துறது. கிட்டத்தட்ட ஏதாவது ஒரு பழி வாங்கணுமா, ஏத்து பேசுறாங்களா, அவங்க மேல நீங்க குண்டாஸ் போட்டிருக்கீங்க. 55% தமிழகத்தை தான் குண்டாஸ் பயன்படுத்தப்படுது, தவறா பயன்படுத்தப்படுதுன்னு கோர்ட் சொல்லியிருக்கு. அந்த அளவுக்கு இங்க திராவிட கட்சிகள் கருத்து சுதந்திரம் நசுக்கி வச்சிருந்தீங்க. எந்த அளவுக்கு இழிவா பேசுறது. யாராவது ஒரு வயதான பாட்டி அது ஏதோ குமுறல்ல ஒரு போஸ்டர்ல ஒண்ணு பண்ணதுக்கு நீங்க பறக்கும் படை, அதாவது வேங்கவேலுக்கு கூட அப்படி ஆக்ஷன் எடுத்து தனிக்குழு போட்டு பண்ணீங்களான்னு தெரியல. இன்னி வரையும் கைது நடவடிக்கை இருக்குல்ல. ஆனா ஒரு வயதான பாட்டிக்கு அந்த அளவுக்கு ஒரு உருவாக்கி, ஒரு படையை உருவாக்கி, தேடும் படையை உருவாக்கி கைது நடவடிக்கை அந்த அளவுக்கு நீங்க போனீங்க. நீங்க இப்ப கண்டனம் தெரிவிக்கிறது சரியா? சரி, இப்ப திரு ஜோசப் விஜய் அவர்கள் இந்த நடவடிக்கையை சரியா பார்ப்போம். இது முற்றிலும் நிஜமா பார்த்தா அரசியல் ரீதியா இது சரினா, ஆமா, தொண்டர்களுக்கு இது ஒரு சந்தோஷமும் ஓ அப்படின்னு பேசலாம். பேசுனது நம்ம சொல்றோம் தவறுதான். ஆனா இந்த நடவடிக்கை நிச்சயமா உங்களுக்கே இது கெட்ட பேரை உண்டாக்கும். ஆல்ரெடி திமுகவோட 2.0 அப்படின்னு உங்க அரசு, ஏன்னா நீங்க அப்படிதான் நடந்துக்கிறீங்க கொள்கை ரீதியா அப்படிங்கிறப்ப இதுவும் அப்படிதான் இருக்கு. திமுகவை நீங்க என்ன சொன்னீங்க, பாயாசம் பாசிசம் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க? ஆல்ரெடி ஆட்சிக்கு வந்த அப்புறம் அதே மாதிரி ஒரு பத்திரிகையாளர் அதிமுக சேர்ந்த 2 கைது செஞ்சப்ப கோர்ட்டே அவங்கள கொட்டு வச்சிருக்கு. ஏங்க இதுக்கெல்லாம் நீங்க என்னங்க கைது நடவடிக்கை கொண்டு வருவீங்களா? டிஃபமேஷன் கேஸை போட்டு முடிச்சு கோர்ட்டுக்கு கொண்டு போவீங்களா? அதை விட்டுட்டு சும்மா கைது எடுத்துட்டு வரீங்க. ஆல்ரெடி 2 தடவை கொட்டு வாங்கிட்டீங்க. இப்ப டிஃபமேஷன் கேஸை போட்டு அவரை கோர்ட்டுக்கு கொண்டு போய் கோர்ட் என்ன வேணா கொடுக்கட்டும் தண்டனை, அதை நிறைவேற்றாம அதிரடியா கைது நடவடிக்கை எடுக்குங்கிறது உங்களுக்கே இது நிச்சயமா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கெட்ட பேர் கொண்டு வரும். இதேதான் திமுக ஆட்சியில முதல்வர் அவர்கள் சந்தோஷப்படுறாரு, யாராவது ஏத்து பேசினா கைது நடவடிக்கை என்ன நம்ம நல்ல பேர் வாங்கிடலாம் அப்படின்னு அதிகாரிகள் குறிப்பா காவல்துறையினர் செய்யறதுனாலதான் பெரிய கெட்ட பேர் வந்துச்சு. அதே இதை இப்ப நீங்க கடைபிடிக்கிறீங்க. இது இப்ப காவல்துறைக்கு இதை என்டோஸ் பண்ணிருக்காரு சட்டத்துறை அமைச்சர். ஆமாங்க, சட்ட ரீதியா தான் நாங்க கைது பண்ணிருக்கோம், அவர் அப்படி பேசியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப தலைமைக்கு தெரியாம இந்த கைது நடவடிக்கை நடக்கவே கிடையாது. இதை என்டோஸ் பண்றதுனால அதிகாரிகளுக்கு ஒரு வெத்தனை போக்கு வந்துடும். யாராவது எங்கேயாவது சோசியல் மீடியாலேயோ ஒரு பொதுவெளியிலேயோ முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களை ஏத்து பேசினா உடனே கைது நடவடிக்கை வரும். இது கிட்டத்தட்ட நீங்க சொன்னீங்களே பாஜகவும் திமுகவும் பாயாசம் இதுன்னு, கிட்டத்தட்ட இப்ப நீங்க அப்படிதான் நடந்துக்கிறீங்க.
கோர்ட்டுக்கு போங்க, டிஃபமேஷன் கேஸா போடுங்க, கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுக்குதோ அதை நிறைவேற்றிட்டு செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. அதை தவிர நீங்க கைது நடவடிக்கை பண்றது திமுக 2.0 ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அது உங்களுக்கே பெரிய பின்விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு எச்சரிக்கையா சொல்றோம்.